அப்படி தலைவர்கள் 1,00,000 பேர் பங்கெடுத்த ஒரு கூட்டத்தில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு என்பது பெரும் ஏமாற்றத்தை தான் நம்ம கொடுத்துருக்கு. இவ்வளவு ஆழமா அந்த கோரிக்கைகளை அவங்க வந்து ஆய்வு செஞ்சு முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் உப்புச்சப்பு இல்லாத சில அறிவிப்புகளை மட்டுமே செய்து போயிருக்காரு. சென்னை மாநகராட்சியில் நாயை பிடிக்கிறதுக்கு சாலையில் சுற்றுக்கிற நாயை பிடிச்சி சிப்பு வைக்கிறது 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட முஸ்லீம்களோட மத வழிபாட்டு தலங்களை பூரா நமக்கு 10 கோடி ஒதுக்கணுன்றதெல்லாம் வந்து இது எதோட எதிர நம்ம ஒப்பிடுறதுலே தெரியல. நீங்கள் 200 கோடி கொடுத்துருக்காங்க சிறுபான்மை சமூகத்துக்குன்ட்டு, 200 கோடி ஒதுக்கீடுல 10 கோடி முஸ்லீம்களுக்குன்னு சொன்னா அப்போ மீதி 190 கோடி எந்த சிறுபான்மை சமூகத்துக்கு போச்சு? பார்த்து இருந்துங்க. தமிழ்நாட்டில் நீங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, எல்லாம் ஒழுங்காக போயிட்டு மீட்டிங் முடிஞ்சோன்னா எல்லாம் போய் எனக்கு ஓட்டை போட சொல்லுங்க, இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும். இதை தான் வெளிப்படையாக சொல்லாமல் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த 26 நிமிட கூட்டத்தில் முதல் 3 நிமிடம் எல்லாரையும் வருகன்னு சொல்லியிருக்காரு. தடுக்கிறதுக்கு நாங்களே வந்து 2021 வாக்குறுதி கொடுத்துருக்கோம். சட்டமன்ற ஜவாஹர்லாவும் ஆலோசனை பேசியிருக்காங்க. இனி நான் வந்து வக்ஃபு இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி நேற்று அறிவித்திருக்கலாம்ல. எப்படி உலமாக்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்தோமா, உலமாக்கள் நல்லா வாரியத்தை அமைங்கன்னு கேட்டிருக்கோம். உலமாக்கள் தனி வாரியமே இங்கே கிடையாது. திரும்ப மக்களை ஏமாற்ற மாதிரி ஒரு கவர்ச்சிகரமா நான் வந்து கொடுத்துறேன் அண்ணே போதுமானே. அதான் இந்த மாநாட்டில் முதல்வர் சொல்றாரு, நீங்க கேட்காத விஷயங்களெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்றது சொல்றாரு. கேட்காத என்ன செஞ்சீங்க? எண்ணெயை கொண்டு வந்தீங்க, முஸ்லீம் இளைஞர் 150 பிடிச்ச பேர் வந்து ஜெயிலில் போட்டீங்க. இதுதான் நீங்க கேட்காம செஞ்சது. சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்சல் உலமான்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கு. அந்த அப்சல் உலமால போய் இவங்க படிச்சுட்டு 2 வருஷம் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு நீங்க டிஎன்பிஐ எக்ஸாம் கூட எழுத முடியாது. அமித்ஷா ஜும்லா பேசினார், 15 லட்சம் தரேன்னு சொல்லி ஜும்லா பண்ணாரோ அப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல முஸ்லிம்களை ஏமாத்த மீண்டும் இவர் ஒரு ஜும்லா கொடுத்திருக்காரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முகமது கோஸ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ நேற்று குறிப்பாக சொல்லணும்னா ஜனவரி 28 முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நடத்திய ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அதில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. நான் படிச்சிடுறேன். முதலாவது அறிவிப்பா, தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமாக இருந்ததை 5000 ரூபாயாக ஓய்வூதியமாக அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயாக இருந்ததை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது அறிவிப்பாக உலமாக்கள் நல வாரியத்தில் 15060 உலமாக்கள் இருக்கிறாங்க. முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கான அரசு மானிய தொகை 25000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3வது அறிவிப்பாக ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் வக்ஃபு தீர்ப்பாயம் செயல்பட்டு வந்த நிலையில இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் கூடுதலாக ஒரு வக்ஃபு தீர்ப்பாயம் அமைக்கப்படும். 4வது அறிவிப்பாக கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சியினால அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். 5வது அறிவிப்பாக அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கும் 10 உறுதிமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு அரணாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து ஒரு அறிவிச்சதை நன்றி சொல்லுவோம். அது போதுமா போதாமையே இருக்கான்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நேற்று நடந்த அந்த ஐயுஎம்எல்னுடைய மொஹல்லா மாநாடு, ஆக்சுவலாக ஐயுஎம்எல் மாநாடு என்பதை விட அதுக்கு அடிப்படை வந்து மொஹல்லா மாநாடுன்னு அது சொல்லுவாங்க. என்னென்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் நிர்வாகிகளும் அதில் கலந்துப்பாங்க. பொதுமக்களை விட நிர்வாகிகள் அதிகமாக கலந்துப்பாங்க. இதனோட பயன் என்னன்னா ஈஸியாக ஓட்டை வந்து அறுவடை செய்யலாம். நீங்கள் ஒவ்வொரு முஸ்லீம் தேடி கொண்டு போய் நீங்கள் வந்து ஓட்டு வாங்க அவசியம் இல்லை. ஒரு பள்ளிவாசலில் ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு இமாம் இருக்காரு, ஒரு மார்க்க அறிஞர் உலமா இருக்காருன்னா அவர் எந்திரிச்சு ஒரு மேடையில் வந்து இது மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு
ஒரு அறிவிப்பு செஞ்சாவே வந்து ஓட்டு வந்து விழுந்துடும். அவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம் தான் நேற்று நடந்த கூட்டம். ஏன்னா தேர்தல் காலங்களில் எவ்வளவோ மாநாடுகள் நடக்கும், தங்களுடைய பலத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து மாநாடு நடத்தணும். ஆனால் அப்படியேப்பட்ட மாநாடு இல்லை இது. அதனால தான் இந்த மாநாடு குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எவ்வளோ மாநாடுகள் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாநாடு டிஸ்கஸ் பண்ணுற காரணம், இந்த மாநாட்டில் பங்கெடுத்த அந்த மக்கள் எல்லாம் அவ்வளவுமே தலைவர்கள். பொதுவாக மாநாடுனா பொதுமக்கள் அதிகமாக கலந்துப்பாங்க. அரசியலை பற்றி தெரியாதவங்க, 200 ரூபா கொடுத்தா வரவங்க, குவார்ட்டர் பிரியாணி வரவங்க எல்லாம் மாநாடுகள் வருவாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சுமார் 1 லட்சம் பேருமே தலைவர்கள், ஏதோ ஒரு வகையில் தலைவர்கள். ஒரு சின்ன சின்ன குழுக்களுக்காக தலைவர்களாக இருப்பாங்க. அப்படி தலைவர்கள் 1 லட்சம் பேர் பங்கெடுத்த ஒரு கூட்டத்தில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு என்பது பெரும் ஏமாற்றத்தை தான் நம்ம கொடுத்துருக்கு. இப்போ நீங்களே 5 அறிவிப்புகளை வந்து சொன்னீங்க. தோராயமாக அந்த மாநாடு நடத்த எவ்வளோ செலவாயிருக்கும்? ஒரு 5 கோடி ரூபா செலவாயிருக்காது? நேரடியாக அந்த அமைப்பாளர் நான் காலைல தொடர்பு கொண்ட பொழுது அவங்களே நேரடியாக 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க 1 லட்சம் பேர் திரண்டு அங்கே வரணும்னு சொன்னால் எவ்வளோ போக்குவரத்து, எவ்வளோ மறைமுக செலவுகள், இதெல்லாம் பார்த்தா குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபா இல்லாமல் அந்த மாநாடு நடந்திருக்காது. இப்போ நீங்கள் வாசித்த இந்த 5 அந்த அறிவிப்புகளில் முதல் அறிவிப்பு என்பது என்ன? 1538 பேருக்கு 3000 to 5000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ இப்போ ஒரு ஆளுக்கு 2000 ரூபானா 1538 பேருக்கு கிட்ட 30 லட்சம் ரூபாய் அரசு நேற்று அறிவிச்சு. 1. 2வது 1000 பேருக்கு பைக் வாங்குறது 50,000 ரூபாய் தரும்னு சொல்லியிருக்காங்க. இது புதிய திட்டமா? இது ஏற்கனவே மகளிருக்கான இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு 50,000 ரூபாய் இந்த அரசு கொடுத்துட்டு தானே இருக்கு. லேடிஸ் வந்து 2 வீலர் வாங்கணும்னு சொன்னால் ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ 25,000 இருந்து இப்போ 50,000 ஆயிருக்கு. இது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே பழைய சட்டி தான் இது. அதை இப்போ கவுத்து போட்டுறார் முதலமைச்சர். அப்போ இந்த திட்டம் என்பது புதிய திட்டம் இல்லை. இது ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கான சொல்லப்பட்ட ஒரு திட்டம் அது. 3வது சென்னை மதுரையை தொடர்ந்து கோவையில் வக்ஃபு தீர்ப்பாயம் சொன்னீங்க. மதுரை தீர்ப்பாயமே இல்லை. மதுரையில தீர்ப்பாயம் இல்லை, சென்னையில் மட்டும் தான் தீர்ப்பாயம் இருக்கு. ஆக்சுவலி அவங்க முஸ்லீம் லீக் கேட்டது என்னன்னா, சென்னையில் இருக்கிற மாதிரி எங்களை மதுரையிலயும் கொடுங்க, கோயம்புத்தூர்லயும் கொடுங்க, வேலூர்லயும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம பெருசா அவ்வளவு குற்றமெல்லாம் இல்லை கடைபிடிக்க வேண்டியது. அது முதலமைச்சர் படிக்கும் பொழுது சில நேரங்களில் தவறுதலா படிச்சிடலாம். அப்போ அந்த வாக்குறுதியும் கூட ஏதோ ஒரு குளறுபடியான வாக்குறுதி தான். அதை தாண்டி கபரஸ்தான்கள் அந்த விஷயத்துல இது தொடர்ந்து முஸ்லீம் சமூகம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆனா எங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ முதலமைச்சர் தெளிவா ஒரு விஷயத்த அதில் சொல்லிட்டு போயிருக்காரு, மாநகராட்சி எல்லைகள்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாம் என்ன கேட்கிறோம், மாநகராட்சி எல்லைகளை விட நகராட்சி, பேரூராட்சி, பஞ்சாயத்துக்கு வரைக்கும் இன்னைக்கு முஸ்லீம்கள் அடக்கஸ்தலங்கள் பிரச்சனை இருக்கு. மாநகராட்சிகள்லயாவது வந்து ஒரு இடங்கள் ஓரளவுக்கு கபரஸ்தான்கள் இருக்கு. ஆனா பெரும் கிராமப்புறங்கள கபரஸ்தானே கிடையாது. பிணங்களை எடுத்துக்கொண்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி தான் அடக்கம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது நாம எதிர்பார்த்தது என்ன, முதலமைச்சர் கொடுத்திருக்கிறது என்னன்ற ஒரு கேள்வி இங்க வருது. 2வது உருது மொழி ஆசிரியர்கள் 10 பேரை நாங்கள் நியமிப்போம்னு சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு கோரிக்கை என்ன இருக்கு, எங்கெல்லாம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கோ அதெல்லாம் நிரப்பணும் என்பதான கோரிக்கை. அதுதானே ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்ப இது எப்படி சிறப்பான ஒரு தனி ஆயிடும்? அது ஏற்கனவே டீச்சர்ஸ் வந்து காலியா இருந்தா அந்த துறை அந்த வந்து நீங்க நிரப்புங்கன்றதான் கோரிக்கை. அப்ப இதுல முஸ்லீம்களுக்கு 10 பேரை வந்து நான் உருது மொழி நியமிப்பேன்றது இதுவும் ஒரு மறைமுகமாக சொல்ல போனா இதுவும் ஒரு ஏமாற்று திட்டம் தான். ஆனால் அந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே வந்து நேற்று அந்த கூட்டத்துல முஸ்லீம் லீக் வைத்த கோரிக்கைகள் என்பது ரொம்ப சிறப்பான கோரிக்கை. முதலமைச்சர் வந்து அங்க வந்து பேராசிரியர் KM காதர் மொய்தீனை பார்த்து, அண்ணே என்னென்ன ஓகே அண்ணே சந்தோஷமானே அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது, அவங்க கொடுத்துக்கிற கோரிக்கை அவ்வளவு பவர்ஃபுல் கோரிக்கை இந்த சமூகத்துக்கு. இவ்வளவு ஆழமா அந்த கோரிக்கைகளை அவங்க வந்து ஆய்வு செஞ்சு முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா முதலமைச்சர் உப்புச்சப்பு இல்லாத சில அறிவிப்புகளை மட்டுமே செய்துட்டு போயிருக்காரு. இது ஒட்டுமொத்தமாக முழுக்க அடுத்த திமுக ஆட்சி அமைதால் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யும் அப்படின்றத மறைமுகமா முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு வந்து முழுமையானதா இல்ல அப்படின்றத சொல்லிருக்கலாம்ல. அப்ப அவங்க சொல்லாம கடந்து போறது அதாவது அவ்வளவு எளிமையாலாம் ஒரு முதலமைச்சரை அணுகிட முடியாதுல்ல. இப்போ நேற்று அந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா மேடையில் எத்தனை பேர் பங்கெடுக்கணும், எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி நடக்கணும், எந்த ரோட்ல யார் யார் வரணும் என்பது வரைக்கும் சிஎம் புரோட்டோகால் அடிப்படையில் தான் கூட்டம் நடக்கும்.
சரி, ஆமா. முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் போயிட்டு அவங்க வந்து இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்லாம் பேச முடியாது. அது யதார்த்தமும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் அவ்வளவுலாம் இங்க வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஆனால் முதலமைச்சர் குறைஞ்சபட்சம் அவர் மணிச்சுடரை பார்த்துட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தீர்மானத்தினுடைய நகலை வாங்கி அவர் படித்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட நோக்கம், என்னுடைய ஆசை. ஏன்னா அவ்வளவு தெளிவா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த உயர்மட்ட குழு ஒரு தெளிவான ஒரு கோரிக்கையை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு வந்து ஐயுஎம்எல்ஏ வந்து அவங்க பாராட்டி ஆகணும். அடிப்படையாக அவங்க ஒரு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், கபரஸ்தான்கள், மதர்சாக்கள் இதுக்கெல்லாம் பட்டா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இதை தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் மட்டும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கேட்குறேன். ஏன்னா இப்போ வக்ஃபு திருட்டு சட்டம் வந்துடுச்சு. வக்ஃபு திருட்டு சட்டத்தில் ஜூன் 30 ஏற்கனவே வந்து அது வந்து டிசம்பர் 6 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு வந்து நீட்சி கொடுத்துருக்காங்க. என்னன்னா உமீதுன்னு சொல்லி ஒரு போர்ட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டலில் நீங்கள் இந்தியா முழுக்கிற எல்லா முஸ்லீம் வக்ஃபு சொத்துக்களையும் நீங்கள் அதில் பதிவு செய்யணும். ஆனால் துரதிருஷ்டமாக வந்து இங்கே என்னன்னா பல வக்ஃபு சொத்துக்களுக்கு வருவாய் ஆவணங்களே இல்லை. ஏன்னா நிறைய வக்ஃபை யூசர்னு சொல்லி பயன்பாட்டின் அடிப்படையில் அது இருக்கும். இப்போ பொதுவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது நிறுவனங்கள் தான், எதுவும் தனிப்பட்ட பொது நிறுவனங்கள் அப்படின் பொழுது ஆவணங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரமாட்டாங்க. இப்போ நான் இருப்பேன், அதிகாரத்தில் இருந்திருப்பேன், நான் வந்து நான் அந்த மசூதியை வந்து ஆண்டு இருப்பேன், எனக்கு எதிராக ஒரு குழு அமைச்சு என்னை தோல்வி அடைய செஞ்சு வேற ஒரு குழு வந்த பொழுது நான் ஒழுங்காக கொண்டு போய் இந்தாங்க இந்த மொத்த ஆவணங்கள் வச்சு இங்கே நான் கொடுத்துருப்பேனா? பொது நிறுவனங்கள் அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த சுதந்திர திருப்பின இந்த 70-75 ஆண்டுகளில் அந்த ஆவணங்கள் பல பள்ளிவாசல் தர்காக்களுக்கு வந்து ஆவணங்கள் இல்லாத சூழல் இருக்கு. அப்ப நீங்க ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னா அது எல்லாமே வந்து இப்போ வந்து டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி ஆயிடும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சு. அப்போ வக்ஃபு சொத்துக்களுக்கு நீங்க உரிய பட்டா வழங்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான தீர்மானம். இதே அந்த இடத்துல முதலமைச்சர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் நாம் உண்மையிலேயே உள்ளபடியே முதலமைச்சரை பாராட்டலாம். ஏன்னா வக்ஃபு சொத்துக்களுக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. கடந்த மாதம் மட்டும் 1000 ஏக்கர் வக்ஃபு சொத்து வந்து அரசு சொத்தா மாறி இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து வக்ஃபு சொத்துக்கு இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் முதலமைச்சர் வக்ஃபு சொத்துக்களுக்கு நான் வந்து பட்டா கொடுக்குறேன், இல்லை ஏதாவது ஒரு வருவாய் ஆவணங்களை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைப்போம். ஆனால் அந்த அறிவிப்பு செய்யாதது பெரும் ஏமாற்றம். இது எனக்கு மட்டும் இல்லை, ஐயுஎம்எல்லுக்கும் இது பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ரெண்டாவதாக வந்து அவங்களுடைய இதுலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான மத வழிபாட்டு தலங்கள் இப்போ இன்னைக்கு வந்து மசூதியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கட்ட முடியல. நான் சொந்தமாக என் காசை போட்டு இப்போ ஒரு பட்டா இடத்தை வாங்கி எல்லா அப்ரூவல்லேருந்து ஃப்ளோர் பிளான்லேருந்து எல்லாத்தையும் வாங்கினாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் அப்ஜெக்ஷன் வரும். அப்போ தமிழ்நாட்டில் பள்ளி வாசல்கள், மதர்சாக்கள் கட்டுவதற்கு மட்டும் இல்லை, ஒரு மைனாரிட்டி ஸ்கூல் கட்டுவதற்கு இங்கே பிரச்சனை இருக்கு. என்னென்ன பணம் இருக்குது, நான் ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறேன், ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கட்டுறேன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அனுமதி வாங்க முடியல. அப்போ மத வழிபாட்டு தலங்களில் அத்தனை ரெனோவேட் பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிவாசல், பழமையான பள்ளிவாசல் இடிந்து விழுந்த சூழல் இருக்கு, ரெனோவேட் பண்ண முடியல. ஏன்னா மாவட்ட ஆட்சி தலைவர் அனுப்பி அப்ஜெக்ஷன் போகுது. பல பள்ளிவாசல்கள் வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவனும் டெவலப் பண்ண, அவனும் அதை வந்து இப்போ புறநமைக்க மாட்டேன்றான், நம்மளையும் பண்ண விட மாட்டேன்றான். அப்போ இதையெல்லாம் சரி செய்யணுன்ற ஒரு கோரிக்கை. இப்போ நாங்கள் வந்து போன மாதம் வந்து கள்ளக்குறிச்சி போயிருந்தோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 700-800 ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசல். நடுவில் போய் பார்த்து சீலிங்கே இல்லை, நடுவில் ஒரு மரம் வளருது. பள்ளிவாசல் அடையாளம் மட்டும் 4 செவுர் மட்டும் தான். ஆனால் அவ்வளவு அதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டை ஆண்ட முஸ்லீம்களுக்குமான ஒரு உறவு. ஆனால் அவ்வளவு செதஞ்சு போயிருக்கு. கேட்டால் இது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு. ஸோ இப்படி பல பள்ளிவாசல்கள், பல தர்காக்கள் இங்கே வந்து இருக்கு. இப்போ இதை புனரமைக்கணும், அதுக்கான அனுமதி கொடுங்கனாலும் இங்கே கிடைக்கிறது இல்லை. ஆனால் இப்போ 2024 25ஆம் ஆண்டு நிதியாண்டில் மட்டும் தமிழ்நாடு அரசின் சார்பாக பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கணும் அப்படின்றதுனால 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு சமீபத்தில் கூட அறிவிப்பு வெளியாக இருந்ததுல. நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஆண்டு பட்ஜெட்டு 1,47,000 கோடி. இதில் 10 கோடி என்பதெல்லாம் சென்னை மாநகராட்சியில் நாய் பிடிக்கிறது ஒதுக்குன தொகை எவ்வளோ தெரியுமா? 10 கோடி. சென்னை மாநகராட்சியில் நாயை பிடிக்கிறதுக்கு, சாலையில் சுற்றுக்கிற நாயை பிடிச்சி சிப்ப வைக்கிறது 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட முஸ்லீம்களுக்கோட மத வழிபாட்டு தலங்களை புறநமைக்கணும் 10 கோடி ஒதுக்கணுன்றதெல்லாம் வந்து இதை எதோட நம்ம ஒப்பிடுறதுலே தெரியல. நீங்கள் 200 கோடி கொடுத்துருக்காங்க சிறுபான்மை சமூகத்துக்குன்ட்டு.
200 கோடி ஒதுக்கீடுல 10 கோடி முஸ்லீம்களுக்குன்னு சொன்னா அப்போ மீதி 190 கோடி எந்த சிறுபான்மை சமூகத்துக்கு போச்சு? கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் எதிராக வந்து வக்ஃபு வாரிய தலைவர் வந்து குரல் கொடுத்திருக்கலாம்ல, இந்த நிதி எங்களுக்கு பத்தாது அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கலாம் முதலமைச்சர். இந்த 10 கோடி என்பதே குரல் கொடுத்த அப்புறம் வந்ததுதான். முன்ன இருந்தது 1 கோடி தான். வக்ஃபு வாரியத்துக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்தது வெறும் 1 கோடி. அதனாலதான் இந்த வக்ஃபு வாரியத்துல இவ்வளவு ஊழல் மலிந்து போனது காரணம் அது ஒண்ணு. சம்பளம் கொடுக்க காசு இருக்காது, பெட்ரோல் கூட காசு இருக்காது. யாராவது ஒரு மனு அனுப்பி இது பதில் கூடியான்னு சொன்னா உட்காந்து கையில எழுதுவாங்க. இப்ப கூட டிஜிட்டல் வேர்ல்டு ஆன பிறகு கூட பல வக்ஃபு அலுவலகங்கள கையில தான் வந்து லெட்டரே வருது. அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து தகவல் தொடர்பு சாதனங்களோ டெவலப்மெண்ட்டோ அங்க இல்லாத சொல்லல. 10 கோடி என்பது கேட்டு கிடைச்சதுதான், இவங்களா கொடுத்தது இல்லை. முதல்ல இருந்த 1 கோடி வக்ஃபு தலைவர்கள் தொடர்ந்து அரசாணை சொல்லி 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 கேட்டதுக்கப்புறம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. இது பெரிய தொகையே கிடையாது. இன்னைக்கு வந்து 20 லட்சம் முஸ்லீம்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில்னு சொன்னா 10 கோடி என்ன பணமா? அது 10 கோடி அது ஒரு பணமே கிடையாது. 10 கோடின்றது அதுதான் சொல்றேன். இந்த மாநாட்டுக்கு 5 கோடி செலவு பண்ணியிருக்கோம். நேற்று நடந்த மாநாட்டுக்கு IUML மற்ற தரப்புலாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் 5 கோடி செலவு செஞ்சிருப்பாங்க. ஒரு நாள் மாநாட்டு, ஒரு 3 மணி மாநாட்டுக்கு முதலமைச்சர் வராருன்றதற்காக 10 கோடி ஒரு அமௌண்ட்டே கிடையாது. இதெல்லாம் எப்படி நீங்க சாதனைன்னு சொல்ல முடியும்? இப்போ நாங்க கேட்பது இதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1500 ஆலிம்களுக்கு 3000 ரூபா தர இடத்துல 5000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டா உடனே சமூகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கமா? அப்ப இது முதலமைச்சர் அவர் இருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடையாது. இல்ல கிடையாது. நாங்க கேட்டதெல்லாம் அதுதான் சொன்னோம். நாங்க கேட்டது வேற, முதலமைச்சர் கொடுத்தது வேற. அது ஒரு திரைப்படத்துல காமெடிலாம் வரும் பாருங்க, நான் என்ன கேட்டு நீ என்ன கொடுத்தன்ற மாதிரி. அப்படி அதுக்குதான் நான் சொன்னேன், முஸ்லீம் சமூகத்துக்கான கோரிக்கையே வேறையா இருக்கு. முஸ்லீம் சமூகம் கேட்ட கோரிக்கைகள்லாம் அதை குறித்தால எந்த வித அக்கறையும் இந்த அரசுக்கு இந்த மாதிரி நேற்று முதலமைச்சரோட நிகழ்வுகளை தெரியல. ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன பார்த்து இருந்துங்க, தமிழ்நாட்டில் நீங்களா பாதுகாப்பாக இருக்கிறீங்க, எல்லாம் ஒழுங்காக போயிட்டு மீட்டிங் முடிஞ்சோன்னா எல்லாம் போய் ஓட்டை போட சொல்லுங்க, இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும். இதை தான் வெளிப்படையாக சொல்லாமல் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த 26 நிமிட கூட்டத்தில் முதல் 3 நிமிடம் எல்லாரையும் வருக வருக வருகன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 10 நிமிடம் கலைஞர் காலத்திலையும் அண்ணா காலத்தில் எதெல்லாம் செஞ்சாங்க, மீலாதுக்கு விழா லீவ் கொடுத்தது, கஞ்சி அரிசி, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 நிமிடம் இந்த 5 அறிவிப்புகளை சொல்றாரு. திரும்ப அதுக்கப்புறம் அகைன் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன பேசுறாருன்னா பிஜேபிக்கு சொல்லி தமிழ்நாட்டில் எப்படிலாம் பிரிவினை வரணும், இதுதான் நாங்கள் சொல்றோம். இப்போ முதலமைச்சர் நேற்று உரையில சிறப்பான 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, பள்ளிவாசல்கள் என்பது வெறும் தொழுவதற்கான இடமா மட்டும் இல்லை, அது ஒரு சமூக மாற்றத்துக்கான இடமா இருக்குன்னு சொன்னார். அதை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம். அதுக்கு தான் ராஜேந்திர சச்சார் கமிஷன் ஒரு பரிந்துரை கொடுத்து என்னன்னா எல்லா பள்ளிவாசல்லையுமே ஸ்கூல்ஸை தொடங்குன்னு சொன்னாங்க. தொழுகை நடக்கக்கூடிய அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாண்டி மற்ற நேரம் பள்ளி வாயில்கள் சும்மா மூடி தான் வைக்கிறீங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கழிவறை இருக்கு, ஹால் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ நீங்க அந்த இடத்துல முஸ்லீம்களோட கல்வி உயரணும்னு சொன்னா நீங்க அரசு பள்ளி உயரணும், தனியார் பள்ளி வந்து தேடிட்டுலாம் இருக்காதீங்க, நீங்களே உங்க இடத்துல ஸ்கூல் ஆரம்பிங்கன்னு சொல்லி சச்சார் கமிஷன் சொல்லிச்சு. அதை தான் நான் முதலமைச்சர் உரையிலேருந்து நான் அதை புரிந்துக்கிறேன். பள்ளிவாசல் என்பது வெறும் தொழுகைக்கான இடமா இல்லை, அதை நீங்கள் சமூக வளர்ச்சிக்கான ஒரு இடமா மாற்றுங்கன்னும் பொழுது அதற்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை இந்த அரசு. இப்போ நான் இன்னைக்கு போய் எங்கள் பள்ளிவாசலில் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், நான் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன்னா இந்த அரசு என்ன செய்யணும்? அனுமதி கொடுக்கணும். அதுக்கு ஒரு அறிவிப்பு இருந்திருக்கலாம்ல, நீங்களே தான் சொல்றீங்க. அப்போ அதற்கு ஒரு அறிவிப்பு, நீங்கள் வந்து பள்ளிவாசல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் தொடங்க, உங்களுக்கு வந்து ஒரே நாளில் நான் வந்து அப்ரூவல் தர சொல்கிறேன், ஒரு இந்த அறிவிப்பு எப்படி இருக்கும்? இந்த அறிவிப்பு வந்து இந்த சமூகம் பயன்படுத்த